அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்கள் வாழ்த்துகிற வரவேற்கிற இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாக இருந்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொல்லாமல் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையடித்த பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ சாயல். நிறைய பேர் வார்த்தை தான் தேவன், வார்த்தை தான் கடவுள்னு சொல்கிறாங்க. ஆனால் யோவான் 1:படி வார்த்தை மாம்சமாகி இங்கே மனுஷ சாயலானார். நம்மளுக்காக கர்த்தராகிய இயேசு நம்மளுக்காக மனுஷ சாயலானார். பாருங்கள் 8வது வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்து, அதாவது சிலுவையில் மரண பரிந்து கீழ்படுவதை தம்மை தாமே தாழ்த்தும். நீதிமொழியில் 8 பார்த்தீங்கன்னா பிதாவின் சித்தத்தையே அவர் செய்கிறார். நீதிமொழியில் 8 பாருங்கள், அவர் பிதாவின் மனமகிழ்ச்சியாகவே இருந்தார். நித்தம் அவர் பிதாவின் மனமகிழ்ச்சியாக இருந்தார். பாருங்கள், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்தேன், எப்போது அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். நித்தமும் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். குமாரனே கர்த்தராகிய இயேசுவே பிதாவினுக்காக நித்தமும் மனமகிழ்ச்சியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். நம்ம நித்தம் அவர் துதிக்கணும், அவர் பாடணும், அவர் உயர்த்தணும். நம்ம செல்ல பிள்ளையாக நம்ம அவர் சமூகத்தில் நிற்கணும், எப்போதும் அவர் சமூகத்தை நாடணும், மனமகிழ்ச்சியாக இருக்கணும், பிதாவுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கணும், மனமகிழ்ச்சியாக இருக்கணும். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளணும். பாருங்கள், வெளிப்படுத்தல் 14:4 நம்ம எதிலையும் தீட்டுப்படுத்தக்கூடாது, யாருக்கிட்டே நம்ம தீட்டுப்படக்கூடாது. இச்சையாதிருப்பாயாக. மனைவிக்கிட்டே தீட்டுப்படக்கூடாது, மனைவி புருஷங்கிட்ட தீட்டுப்படக்கூடாது. பாருங்கள், இஸ்திரிகளால் தங்களை கரைப்படுத்தார், இவர்களை கற்புள்ளவர்கள், இவர்களை ஆட்டுக்குட்டியானவர் எங்கேயும் போனாலும் அவர் பின்பற்றுகிறவர்கள், இவர்கள் மனுஷனிலிருந்து தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவருக்கு முதல் பலனாக மீட்டெடுத்துக்கொள்ளும். முதல் பலன் நல்ல உயர்தரமான கனி, உயர்தரமான தரம், முதல் தரம். நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், சாகுற வரைக்கும் பரிசுத்தமாக இருக்கும். பவுல் சொன்னால் என்னை போல் இருந்துட்டேன்னு நீங்கள் நல்லா இருப்பீங்க. துறவியாக இருக்கணும். மனுஷன் மனைவியை தொடாமல் இருப்பது நல்லதுன்னு சொன்னார். இன்னொரு வார்த்தை சொன்னார், விவாகம் பண்ணாமல் இருப்பது நல்லது. இந்த காலத்தில் விவாகம் பண்ணாமல் இருப்பது நல்லது. உங்களை ஸ்திரீகளால் கரைப்படுத்தி கொள்ளாதீங்க. பிதாவுக்கும் குமாரனுக்கும், அதாவது தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் யாருக்கிட்ட இருந்து? மனுஷர்கிட்ட இருந்து, மனுஷ ஜாதிக்கிட்ட இருந்து. நம்ம துறவியாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், பிதாவுக்கும் குமாரனுக்கும் முதல் தரமாக இருக்கணும். முதல் தரமாக மாறுங்க. உங்களை நீங்களே உயிர்ந்து ஆராய்ந்து கனி உள்ள மரமாக மாறுங்க. எப்போது சாரம் உள்ள உப்பாக இருங்க. உப்பு சாரமற்ற எரிநர் தள்ளப்படுவீங்க, மிதிக்கப்படுவீங்க. எச்சரிக்கையாக இருங்க, படுக்கையில் சாரத்தை இழக்காதீங்க, பரிசுத்தமாக இருங்க. இப்போது நம்ம ஜெபிப்போம். எங்கள் அருமையான பரலோக பிதாவை இந்த அருமையான வேலையில் நம்ம துதிக்கிறோங்க. எல்லாரும் இதை கேட்டுக்கிற ஒவ்வொருவரையும் உருக்கி உருவாக்குங்க. முதல் தரமான சுத்த பொண்ணாக மாற்றுகிறாங்க, சுத்த வெள்ளியாக மாற்றுங்க. எல்லோரும் பருக்கை அவருடைய வரிக்கு ஆயத்தப்படுத்துகிறாங்க. எல்லோரும் பருக்கையை ஜெயித்து பரிசுத்த அலங்காரத்தோடு நித்தமும் உங்களுடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க கிருபத்தாங்க. பரிசுத்த அலங்காரத்தோடு நிற்க கிருபத்தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களில் பிதாவே, ஆமேன்.